ஃப்ரெண்ட்ஸ், சிலர் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு வறுத்துக்கிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு 100 கிராம், 50 கிராம் தோரம்பருப்பு சேர்த்துக்கிறோம் அதுலேயே வறுக்கிறதுக்கு. பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இதை நல்லா பாஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பருப்பு 2 பருப்பு வறுத்துட்டோம். 3 அடி அலசிக்க கழுவ போகிறோம். இப்போ பருப்பை நம்ம பருப்பு நல்லா கழுவியாச்சு. உங்களுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு அடுத்து 2 பச்சை மிளகா, 100 பீன்ஸ் சேர்க்குறோம். அதில் 150 கேரட் சேர்க்குறோம். 100 உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். அடுத்தது 150 தக்காளி சேர்க்குறோம். 100 வெங்காயம் பொடிசா வெட்டிச்சுக்கோ, அதை சேர்க்குறோம். 200 கிராம் கத்திரிக்காய் சேர்க்குறோம். நம்ம முருங்கைக்காய் இல்லை, இல்லாட்டி ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதோட எல்லாத்தையும் நல்லா ஒரு கலர் கலக்கிக்கணும். சேர்த்துக்கிறோம். அதில் காய் பருப்பு வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். வேக ஒரு டம்ளர் ஊற்றி தான் இப்போ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம். நல்லா காய் வேகுது. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இந்த காய்களுக்கு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விசில் போட்டுக்கிறோம். இப்போ 4 விசில் போட்டுக்கிறோம். 4 விசில் பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு 2 ஸ்பூன் சாம்பார் தண்ணியில் கலந்து கலக்கிக்கிறோம். அது அடுத்து தாளிப்பு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு சேர்த்துக்கிறோம். அதுக்கு கருவேப்பிலை 10 பேர் பூண்டு தோட தட்டி வச்சிருக்கோம். 3 வரமிளகா சேர்த்துக்கிறோம். அதுலேயே தாளிப்புலேயே நல்லா செவந்துருச்சு. அப்படி மாற்றிக்கிறோம். தாளிப்பு ரெடி ஆகிடும். தாளி போட்டாச்சு. நல்லா சாம்பார் கொதிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு நல்லா கொதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.